வெல்கம் லக்ஷயா வேர்ல்டு 2012. நம்ம இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது பார்க்க போகிறோம். 2 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் போய் தைக்கலான்னு நினச்சி எடுத்துன்னு போனேன். அப்புறம் மூடு மாறிடுச்சு. அதனால் திருப்பி கடைக்கே தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, நைட்டில் போய் தைக்கலாம் கொஞ்சம் நேரம் நினைப்பேன். அப்புறம் வேலை செஞ்சுட்டு அப்படியே டயர்டாயிடும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது லைனிங் ப்ளவுஸ் வித்தின் ½ அன் ஹவரில் ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதில் லைனிங் ப்ளவுஸ் ½ அன் ஹவர் மேக்ஸிமம், அவ்வளோதான் டைம் உங்களுக்கு. நான் இது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். ½ அன் ஹவர்னால் பார்க்க முடியாது இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு நான் பேக் ஃபினிஷ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேக்கு ஃப்ரண்ட்டையும் ஃபினிஷ் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு ரெடி பண்ணிப்பேன். நெக்கு ரெடி பண்ணி ஸ்லீவ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபினிஷிங் கொடுத்துருவேன். அது எனக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் ஸ்டாஃபுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் முடிச்சுடுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் முடிப்பாங்க. எனக்கு இந்த பழக்கம் நான் மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன். ஒரு வாட்டி நான் தைக்க வேண்டிய ½ அன் ஹவர் ப்ளவுஸை 1 ஹவராக தைச்சிருந்தேன். அது அவங்களுக்கு அது செட் ஆகிடுச்சு, எனக்கு இதுதான் செட் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சதால் என்னோடய ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்கும், என்னோடய டைமிங்காக இருக்குது. ஒரு ப்ளவுஸ் நான் முடிக்கணுன்னா 1 ஹவரில் நான் முடிச்சிடுவேன். மேக்ஸிமம் ரொம்ப த்ரெட்டு கட்டாகி எதுனா கஸ்டமர் பேசினான்னா 1.25 மணி நேரம் ஆகும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் ½ அன் ஹவர் போடுறேன் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் எப்பவுமே ஃப்ரண்ட்டு மாறாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் F போட்டிருப்பேன். அது அவசரத்தில் தைக்கும் போது அந்த நாட்ச் கடகடன்னு தைக்கும் போது அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் அந்த வேலை செஞ்சுப்பேன். எனக்கு அது பழகிடுச்சு. நான் ஷாப் வச்சு ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸாக நான் அப்படி தான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 15 இயர்ஸாக நான் அப்படி தான் ஸ்டிச் பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய தைக்கிறது போடுறேன், ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கட்டிங் நான் வீட்லேயும் இங்கேயும் மாறி மாறி போடுறதால என்னால் கட்டிங் வீடியோ போட முடியல. ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். கட்டிங் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் வந்துடுவாங்க. என்னால் அது ஸ்டிச்சிங்க்கும் அப்படி தான், பட் ஸ்பீட் பண்ணி போடுறதால நிறைய தெரிய மாட்டேங்குது. கட்டிங் வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். உங்களுக்கு எல்லா கட்டிங்கும் போடுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.